ஷோ சாரி 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 டியூட். போன் போட்டதுல இருந்து சாரி சாரி சாரின்னு தான் கேட்டுட்டு இருக்க. என்ன இத கேட்க தான் போன் பண்ணியா? அது தவிர வேற எதுவும் என்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறதுக்கு உன்கிட்ட எதுவுமே இல்லையா? இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல, பட் ஒரு கியூரியாசிட்டியான क्वेश्चन இருக்கு, கேக்கட்டுமா டியூட்? ஓஎஸ் தாராளமா கேளுங்க டியூட். நீங்க இப்ப போன்ல போட்டோ அனுப்புனீங்களே, அது நேத்து எடுத்த போட்டோஸ் தானே? அததான் எங்க சித்தி டெலீட் பண்ணிட்டாங்களே, அப்புறம் எப்படி அனுப்புனீங்க? உங்க சித்தி delete பண்ணிட்டா என்ன? நான் இன்னும் ஆட்டோ பேக்கப் தானே போட்டு வச்சிருக்கேன். அதுல இருந்து delete ஆன போட்டோஸ் எல்லாத்தையும் நான் ரெக்கவர் பண்ணிப்பேன். வாவ், செம்ம ஐடியா டியூட். நான் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இதுதான் விக்கியோட கேரக்டர். எதிர்பார்க்காத விஷயங்களை அடிக்கடி பண்ணுவான். போக போக நீயே பாரு, உன் லைஃப்ல நீ எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களை நீ எதிர்பார்ப்ப. ஓ, எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்ட்ங்கிறது இதுதானா டியூட்? யா யா ஆஃப் கோர்ஸ். அப்புறம் என்னோட பைக் பக்கத்துல நின்னு நீ ஒரு போஸ் கொடுத்த பாத்தியா? அது சான்ஸே இல்ல, செம்ம போஸ் தெரியுமா? அந்த போஸ்ல நான் உன்னை பார்த்ததுமே செம்ம வைப் ஆயிடுச்சு எனக்கு. அந்த வைபு உனக்கும் வருத்தம் தான். அந்த போட்டோஸை நான் உனக்கு அனுப்பி வச்ச மதும் உன் மனசுக்குள்ள சேம் வைப் வந்துச்சா? டியூட், என் மனசுல இருக்கிறத சொல்லட்டுமா? ஏய் தாராளமா சொல்லு, அதுக்காக தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் யா. நீங்க வச்சிருக்கீங்களே ஒரு பைக், அந்த மாதிரி பைக்கை பார்த்ததும் என் மனசுக்குள்ள ஒரு மாதிரி வைப்ஸ் வரும். அந்த பைக்கை டச் பண்ணனும், அந்த பைக்ல ரைட் போகணும்னு மனசு கிடந்து துடிக்கும். அந்த மாதிரி துடிப்பு தான் நேத்து எனக்கும் இருந்துச்சு. எனக்கு மட்டும் பைக் ஓட்ட தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட அந்த பைக்கை வாங்கிட்டு போய் இந்த ஊரை ஒரு ரவுண்டே அடிச்சிட்டு வந்திருப்பேன். இப்போ உனக்கு கெட்டு போகல, நான் உனக்கு பைக் ஓட்ட சொல்லி தரேன். நீ நல்லா கத்துக்கிட்டு என் பைக் எடுத்து நீ தாராளமா ஓட்டலாம். ஓகேயா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம். என் மனசுல அப்படி ஒரு ஆசை இருந்துச்சுன்னு தான் சொன்னேன், அவ்வளவுதான்.